எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அனு, என்னடா பண்ணிட்டு இருக்க? நானும் சொல்லிட்டே இருக்கேன். அவங்க பேசினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அனு, இல்லைங்க, என்னைக்குமே நான் அவங்கள வேற ஆளா பார்த்ததே இல்லை தெரியுமா. இந்த குடும்பத்துக்கு வந்ததுல இருந்து அவங்கள அம்மாவா தாங்க பார்த்தேன். ஆனா எத்தனையோ முறை அவங்க என்ன கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அப்ப கூட அவங்க மேல எனக்கு கோவமே வந்தாலும் என்னைக்குமே அதை நான் காட்டிக்கிட்டதே இல்லைங்க. ஆனா வந்த நாள்ல இருந்து அவங்க என் மேல வெறுப்பா மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளா அமைதியா இருக்காங்கன்னு பார்த்தா இப்ப எவ்வளவு பெரிய பழிய என் மேல போட்டு நினைச்சாங்கல்ல. என்னால அதை ஏத்துக்கவே முடியலங்க. ஏங்க அவங்களுக்கு மட்டும் அப்படி என் மேல என்ன கோவம்? ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை? எல்லாரும் என் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. இப்போ அனிதா அதை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு அதை பார்த்து கண்டுபிடிச்சு சொன்னா. அதனால யாரும் என்ன சந்தேகப்படல. இல்லைன்னா எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்றுப்பேன்ல. என்ன அனு நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க அப்படி சொன்னாங்கன்றதுக்காக உன்னை யாராச்சும் சந்தேகப்பட்டுருவாங்களா? இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும் அனு. இத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி எல்லாரும் உன்னை சந்தேகப்படுவாங்க? இந்த பொறுப்புல நீ 1.5-2 வருஷமா பண்ணிட்டு இருக்க. இது வரையும் ஒரு சின்ன தப்பு கூட வந்ததில்ல. அதுக்குள்ள 50,000த்துக்காக எல்லாரும் உன்னை சந்தேகப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? என்ன அனு நீ? இல்லைங்க, யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க வார்த்தைக்கு வார்த்தை திருடி திருடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க தெரியுமா. அந்த வார்த்தை எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாங்க. கடைசியில பண்ற தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு என்ன என்ன அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் மாசமா இருக்கேன்னு கூட அவங்களுக்கு என் மேல கருணையே இல்லைங்க. அவங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்காங்க? இங்க பாரு, திரும்ப திரும்ப அதையே சொல்லி அழுதுட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். இங்க பாரு அனு, நடந்தது நடந்துருச்சு. இப்போ நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். அழுறதுனால உன்னோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். குழந்தைக்கு தான் பாதிப்பு வரும். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு. முதல்ல அழுகைய நிறுத்து. அனு, உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அழாதடா. திங்கள் தீண்டவும் அழக்கூடாது. விடமாட்டேன். என் பொண்டாட்டி எவ்வளவு தங்கமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்கடா. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏங்க, அவங்கள எதுக்காக அத்தை மாமா வெளியே அனுப்புனாங்க? பாவம் இல்லைங்க, எங்கெங்க போவாங்க? இப்பதான் ஷாலினிக்கு வேற அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அத அவங்க எங்கெங்க போவாங்க? நீங்க அத்தை மாமா கிட்ட சொல்லலாம்ல. நீங்களும் அமைதியாவே இருந்திருக்கீங்க. அனு, நீ திருந்தவே மாட்டல. எங்க இப்பதான் ஒரு 2 செகண்ட் கூட ஆகல. அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு அழுதுட்டு இருந்த. அதுக்குள்ள அவங்க பாவம் எங்க போவாங்கன்னு அதுக்குள்ள அவங்கள பத்தி பாவம் பார்த்துட்டு இருக்க. அனு, இப்படி இருக்க நீ. ஆனா உன்னை அவங்க புரிஞ்சுக்கினதே இல்ல. புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அனு. இந்த வீட்லயே இருக்க இருக்க மேலும் மேலும் அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலாம், அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலாம்னு மட்டும்தான் அம்மாவும் பொண்ணும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க அனு. அதை நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. இதே குடும்பத்துல இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, மாசம் மாசம் காசும் கிடைக்குது. அதான் அந்த காசோட அருமையும் அவங்களுக்கு புரியல, குடும்பத்தோட அருமையும் அவங்களுக்கு புரியல. ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் தான் அம்மாவும் பொண்ணும் சுத்திக்கிட்டே இருக்காங்க. வெளியே போட்டானோ, வெளியே போய் தனியா தங்கி பாக்கட்டும். அப்பதான் உறவுகளோட மகிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க இருக்க மாசம் மாசம் அவங்களுக்கு காசு போட்டு விடுறாங்கல்ல, அதனாலதான் அந்த காசோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதே 10 காசை அவங்களே சம்பாதிச்சாங்கன்னு வையேன், அந்த காசோட அருமை என்னன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ அமைதியாயிரு. இந்த விஷயத்துல அம்மா அப்பா எடுத்த முடிவு தான் கரெக்ட். இதுக்கப்புறமும் அவங்க இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? இல்ல மாமா. நீ சும்மா இரு, எதையும் யோசிக்காத. இப்போ நீ யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன் ஹெல்த் மட்டும்தான். புரியுதா? நம்ம குழந்தைய பத்தி யோசி, நம்மள பத்தி யோசி, நம்ம குடும்பத்தை பத்தி யோசி. வேற எதை பத்தி நீ யோசிக்க தேவையே இல்ல. அனு, இங்க பாரு, ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். அக்கா, எங்க அனிதா வந்திருக்கா போலயே. அப்படிதான் தெரியுதானோ? அக்கா,
உள்ளதானே இருக்கீங்க? அவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. இங்க பாரு, அவங்க முன்னாடி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அனிதாவும் பிரெக்னெண்டா இருக்கா. ம். ம், சரிங்க. அனிதா, உள்ள வாங்க. நான் உள்ள. மாமா, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? சாரி மாமா, நீங்க இருக்கிறது எங்களுக்கு. அடா, இதுல என்னமா இருக்கு? வாமா நித்யா, வா அனிதா. என்னம்மா சொல்லுங்க. அக்கா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மா. அக்கா, போய் சொல்லாதீங்க. அழுதீங்களா? அது நித்யா. என்னக்கா நீங்க எதுக்கு அழுதீங்க? இல்ல அனிதா, அது அனிதா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னது தேங்க்ஸா? எதுக்கு? என்னம்மா, அவங்க என்ன திருடின்னு சொல்றப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆனா கரெக்டான சமயத்துல நீ தானே அது கண்டுபிடிச்சு சொன்ன அவங்க மேல தப்பு இருக்குன்னு. ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் அப்ப சொல்லாம இருந்திருந்தா அவங்க திரும்ப வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அனிதா. அக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களோட அக்கா. உங்க மேல அந்த மாதிரி பழிய போட்டா உடனே நாங்க நம்பிடுவோம், அவங்க சொல்றதெல்லாம் கேட்போம்னு நினைச்சிட்டாங்கக்கா. எங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க எப்படின்னு இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ நீங்க ஏன் அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்றீங்க? நாங்க நினைச்சிட்டு தான் வந்தோம். எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் அழுதுட்டு இருப்பீங்கன்னு. கரெக்டா அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அனிதா, இங்க பாருங்கக்கா, அவங்க சொன்னதை நினைச்சு நீங்க எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க பாத்தீங்கல்லக்கா. அம்மாவும் பொண்ணும் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக சொந்த வீட்லயே காசு திருடி இருக்காங்கக்கா. யாராச்சும் இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்களா? இவ்வளவு கேவலமா பண்ணுவாங்களான்னு தெரியாதுக்கா. அவங்களுக்காக அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நித்யா, அவங்க பேசினது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. நம்ம தப்பே செய்யலனாலும் சில வார்த்தைகள் நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்தும்னு தெரியுமா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. புரியுதுக்கா, இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. ஆனா அத்தை மாமா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்ல. ஆமாக்கா, முதல்ல எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் யோசிச்சு பாக்குறப்ப அது கரெக்டான முடிவுன்னு தான்க்கா தோணுது. என்ன அனிதா, மாமாவும் இப்படிதான் சொல்றாரு, நீயும் அப்படியே சொல்ற. அப்புறம் என்னக்கா, அவங்க வீட்லயே இருக்கனாலதான்க்கா அவங்களுக்கு வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. சுத்தமா அவங்களுக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. ஏன் அவங்க பொண்ணு வாழ்க்கைய பத்தி கூட அவங்களுக்கு கவலை இல்ல. அவ மட்டும் திருந்தினாளா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவ லைஃப்ல. இருந்தாலும் கொஞ்சம் கூட திருந்தாம இன்னும் பழையபடியே இருக்காக்கா. இப்படியே இருந்தா அவ லைஃப் என்ன ஆகுறது? அவங்க கொஞ்சமாச்சும் கஷ்டப்பட்டாதான்க்கா அவங்களுக்கு எல்லாமே புரிய வரும். எப்படியும் அத்தை மாமா அவங்கள அப்படியே விட்டுற மாட்டாங்கக்கா. அவங்க கொஞ்சமாச்சும் திருந்தணுன்றதுக்காக தான் வெளியே அனுப்பியிருப்பாங்க. பாத்துக்கலாம்க்கா. பாக்கலாம். எப்படியோ இனிமேலாச்சும் திருந்தி நல்லபடியா இருந்தாங்கன்னா சந்தோஷம்தான். சரிங்கக்கா, அதே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். சரிம்மா நித்யா. சரிக்கா, நாங்க கிளம்புறோம். மாமா, நாங்க கிளம்புறோம் மாமா. சரிம்மா. ஷாலினி, என்னடி பண்றது? இந்த ரூமை பாத்தியா எப்படி இருக்குன்னு? ஷோ, இப்படிலாம் ஹோட்டல்ல எல்லாம் வந்து தங்கணும்னு நமக்கு என்ன தலை எழுத்தாடி? ஏமா, இவ்ளோ நடந்திருக்கு, இப்ப கூட இப்படிதான் பேசுவல்ல? என்னடி இப்படி சொல்ற? நான் தானும் வீட்டை விட்டு போவான்னு என்னென்னலாம் பண்ணேன். கடைசியில நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே. நம்ம இதுக்கப்புறம் என்னடி பண்ண போறோம்? அம்மா, உனக்கு இப்ப கூட புரியலல்லம்மா. அவங்கெல்லாம் ஒரே குடும்பமா இருக்காங்கம்மா. நீ அவ்வளோ பெரிய பழிய அணு மேல தூக்கி போட்ட. ஆனா அந்த வீட்ல இருக்க யாராச்சும் ஒருத்தராச்சும் சின்னதா ஒரு சந்தேகம் பார்வை அவளை பார்த்தாங்களா? இல்லையேம்மா. அதுதான் எல்லாரும் அவ மேல வச்சிருக்க நம்பிக்கை. அப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்போ வினோ வேற எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்னம்மா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க கொடுத்த 50,000 அங்கிருந்து எடுத்தோம். அந்த 50,000த்துல ஏற்கனவே 10,000 செலவு பண்ணியாச்சு. இன்னும் 40,000 வச்சு எத்தனை நாள்மா இந்த ஹோட்டல்ல ஓட்ட முடியும்? அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன ஷாலினி பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அண்ணா இப்படி என்ன வெளியே அனுப்புவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அம்மா, இப்ப நடந்ததெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அவங்க நம்மள ஏத்துக்கவும் மாட்டாங்கம்மா. நாம தான் நம்ம வாழ்க்கைய பாத்துக்கணும். வேற வழியே இல்ல. நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். என்னடி சொல்ற? என் பிள்ளை
சந்தோஷமா பணக்கார வீட்ல பெருசா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிலாம் வேலைக்கு போகணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடி? என்னம்மா பண்றது? அவ்வளோ ஆட்டம் ஆடிட்டோமா நாம. இதுக்கப்புறமும் திருந்தலைன்னா எப்படி சொல்லு? இனிமே நாம யாருக்குமே பாரமா இருக்க வேண்டாமா? அப்பா போனப்பவே நம்ம தனியா இருந்திருக்கணும். ஆனா எல்லாரும் நம்மள நல்லா பாத்துக்கிறாங்கன்னு அகங்காரமா இருந்துட்டோமா. அதுதான் நம்ம பண்ண தப்பு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நாமளே பாத்துக்கலாம். நான் ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கான்னு பாக்குறேன். ஜாப்க்கு அப்ளை பண்றேம்மா. ஏதாச்சும் வேலை கிடைச்சா சந்தோஷம்ல. இல்லனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாமா? ஷாலினி, என் பிள்ளைய எப்படியெல்லாம் சந்தோஷமா பாத்துக்கணும், சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி என் பிள்ளை என்னம்மா பண்றது? வேற வழி இல்லையே. நீ நிம்மதியா படுத்து தூங்குமா. எப்படி தூக்கம் வரும்? படுத்தா எப்படி தூக்கம் வரும்? இவ இதுக்கு வாசலையே பார்த்துட்டு நின்னுட்டு கிடக்கான்னு தெரியலையே. கேட்டா பதிலும் சொல்ல மாட்டா. மணி 7 ஆகுது. இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. காலையில சாப்பிடாம கிளம்பினான். மத்தியானம் சாப்பிட்டானோ இல்லையோ தெரியல. ஷோ கடவுளே, என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாந்தி, என்னையா வேணும் உனக்கு? ஏய் என்ன ஆச்சு உனக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாசல்ல குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கேன். என்ன பிரச்சனை? யோ, உனக்கெல்லாம் குடும்பத்தை பத்தி ஏதாச்சும் அக்கறை இருக்கா? இருந்தா இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்க மாட்டேயா? ஏய், என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி பேசுற? புள்ள இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த கவலை இருக்கா உனக்கு? எப்பவும் அவன் சில நாள் லேட்டா வருவான்ல. அப்புறம் என்ன, மணி 7 தானே ஆகுது. தானே, புள்ள மேல அக்கறை இருந்தா தானே. உனக்கு என்ன, கையில தீனியை எடுத்து வச்சு உட்காந்து தின்னுட்டு இருக்கல, நல்லா சாப்பிடு. அது மட்டும்தான் உனக்கு தெரியும். நானே அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு கவலையில இருந்தா, இந்த மனுஷன் வேற ஒரு ஆளு. சும்மா என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படியே என்ன பிரச்சனைன்னு சொன்னா மட்டும் அதை அப்படியே தீர்த்து வச்சுட்டு தான் மறு வேலை பண்ணுவாரு. என்னத்த சொல்ல. கையல் வேற காலையில இருந்து அழுதுகிட்டே இருக்கான். அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த சூர்யா கோபத்துல இப்படி எல்லாம் வார்த்தையை விடக்கூடாது. வரட்டும், இன்னைக்கு அவன் வந்தா கண்டிப்பா என் மேல தாண்டா தப்புன்னு மொத்தத்தையும் சொல்லணும். இந்த 2 பிள்ளைங்களுக்கும் என்னால பிரச்சனை வந்துருச்சே, எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஷோ கடவுளே. சூர்யா, வந்துட்டியாப்பா? வா வா. என்னாச்சுப்பா இன்னைக்கு லேட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. கார்த்தி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டானா, அதான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. வேற எதுவும் இல்ல. அப்படியா? சரிப்பா. காலையில ஏதோ வேலை. என்னப்பா ஆச்சு? சரி பண்ணிட்டியா அந்த வேலை? ஆம், சரியாயிடுச்சுமா. நானும் கார்த்தியும் கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து முடிச்சிட்டோமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. அப்பா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. காலையில வர நீ கொஞ்சம் கோவமா போனியா? என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. சரிப்பா, நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வந்து சாப்பிடுவ. வாப்பா. சரிங்கம்மா. கையில் ஆளை காணோம். எப்பவும் நான் ஆஃபீஸ்ல இருந்து வர வரையும் ஹால்ல தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எங்க போனா? ஒருவேளை ரூம்ல இருக்காளோ? என்னாச்சு சூர்யா? ஒன்னும் இல்லம்மா, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிப்பா. அப்பா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எப்படியோ வேலையை சரி பண்ணிட்டானா அப்போ சமாதானம் ஆயிருப்பான். இவன்கிட்ட அப்புறமா பொறுமையா எல்லாத்தையும் சொல்லிடணும். சாந்தி, என்ன? ஒன்னும் இல்ல. உன் பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்ற. எனக்கும் தான் கொஞ்சம் வயித்து பசிக்குது. எனக்கும் சாப்பாடு. நான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. நான் ஒன்றும் ராட்சசி கிடையாதுங்க. நீங்க செஞ்ச தப்புக்காக உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு. வேணும்னா வந்து போட்டு சாப்பிடுங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன். இல்ல சாந்தி, எப்பவும் நீ தானே போட்டு கொடுப்ப. இன்னைக்கும். என்னது? இங்க பாரியா, நான்லாம் போட்டு தர முடியாது. உனக்கு வேணுமா? பசிக்குதா? நீயே போட்டு சாப்பிடு. சும்மா வேற வேலையே இல்ல. செய்யறதெல்லாம் செய்வாங்க. இவங்களுக்கு அப்படியே நாங்க ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதோ தெரியல. சீ. ஒரு வாய் சோறு தானே கேட்டேன், அதுக்கா இப்படி? கையில் எங்க போனா? ரூம்ல தான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ரூம்லயுமே காணுமே. ஹால்லயுமே அவளை இல்ல. எப்பவும் நான் வர சவுண்டு கேட்டாலே எங்க இருந்தாலும் குடுகுடுன்னு ஓடி வந்துருவா. ஆனா எங்க போனா? இன்னைக்கு நான் வந்ததுல இருந்து அவளை பார்க்கவே முடியலையே. ஒருவேளை காலையில நான் பேசினதை நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காளோ? ஷோ, நான் காலையில இருக்க ஏதோ டென்ஷன்ல அந்த மாதிரி பேசிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் பேசினதும் தப்பு தான். ஆனா அவ பண்ணதும் தப்பு தானே. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இப்படி அசால்ட்டா யாராச்சும் இருப்பாங்களா?
அதை ரெடி பண்றதுக்குள்ள நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ச்சே, ஏதோ ஒரு கோவத்துல திட்டிட்டேன். உம், ஒருவேளை கீழே தான் இருப்பாளோ? சரி, அம்மா தான் சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, போய் பார்க்கலாம். சூர்யா, என்னப்பா பார்த்துட்டே இருக்க? சாப்பிடுப்பா. உனக்காக இப்ப சூடா சிக்கன் பிரியாணி பண்ணப்பா, சாப்பிடு. அம்மா, இப்ப எதுக்கு? என்னப்பா நீ காலையில எதுவுமே சாப்பிடாம கிளம்பிட்ட, மத்தியானமும் சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல. அதான்ப்பா உனக்கு பிடிக்குமேன்னு தான் செஞ்சிருக்கேன், சாப்பிடுப்பா. சரிங்கம்மா. எங்கேயுமே கையில காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க இருக்கானே தெரியலையே. அம்மாவும் அவளை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க இருக்கா அவ? கையல், எங்கடி இருக்க? நானும் வந்ததுல இருந்து உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என் கண்ணிலே பட மாட்டேன்ற. எங்க இருக்கா? சூர்யா, என்னாச்சுப்பா? எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னல, நல்லா சாப்பிடுப்பா. ஆ, சாப்பிடுறேம்மா. அம், அம்மா, என்னப்பா? அம், நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? இல்லப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தானே சாப்பிடுவேன், நீ சாப்பிடுப்பா. அம்மா, எப்பவும் நானும் கையலும் சேர்ந்து தானம்மா உட்காந்து சாப்பிடுவோம். ஆம், கையல் எங்கம்மா? அவளையும் கூப்பிடுங்க. அவளும் சாப்பிடட்டுமா? அவளுக்கும் பசிக்கும்ல. அவ்வளவு பாசம் அவன் மேல இருக்கு, அப்புறம் எதுக்குடா காலையில அப்படி திட்டிட்டு போன? நீ திட்டின திட்ல பாவண்டா அந்த புள்ள, உடஞ்சி போயிட்டான். எப்படி அழுதுகிட்டே இருந்தான்னு தெரியுமா? நீ சாப்பிட்டு முடி, அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். கையல் எங்க? அத கையில சாப்பிட கூப்பிட்டேன்ப்பா, ஆனா அவளுக்கு பசிக்கலையாமா, அவ அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா. நீ சாப்பிடுப்பா. என்னம்மா நீங்க? அவ பசிக்கலன்னு சொன்னா நீங்களும் அப்படியே விட்டுருவீங்களா? அவளுக்கும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா. எப்பவும் நீங்க இதை செஞ்சீங்கன்னா முதல்ல எல்லாம் உட்காந்து சாப்பிட வந்துருவா. ஆனா இன்னைக்கு ஏன் அவ வரல? கூப்பிடுங்கம்மா, அவளும் சாப்பிடட்டுமே. டைம் ஆகுது இல்ல. வந்ததுல இருந்து அவளை பார்க்காம கண் அவளை தேடிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு பாசம் இருக்கு அவ மேல, ஆனா அவளை கஷ்டப்படுத்தி பாக்குறேன். சரிப்பா, இரு கூப்பிடுறேன். கயல், அம்மாடி கயல், இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்ன அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க? மடி சாப்பிடலாம்லடா, டைம் ஆகுதுல்ல. இல்ல அத்தை, எனக்கு இப்ப பசிக்கல, எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். என்ன இவ நம்மள பார்க்கவே மாட்டேன்றா? கீழேயே பார்த்துட்டு இருக்கா. அம்மாவை மட்டும் பார்த்து பேசுறா. என்ன பார்க்கவே மாட்டேன்றா. ம் இல்லம்மா, உனக்கும் சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல. நான் செய்யறப்ப நீயும் கூட தானமா இருந்து எல்லாம் பண்ண. உனக்கும் பசிக்கும் இல்லடா? இல்லத்த, நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு சுத்தமா பசியே இல்லத்த. அவருதான் காலையில இருந்து சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அவருதான் அத்த பசியோட இருப்பாரு. நீங்க அவருக்கு சாப்பாடு போடுங்க, அவரு சாப்பிடட்டும் அத்த. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு அத்த, அதை இன்னும் 2 நாள்ல சப்மிட் பண்ணணும். நான் போய் பார்க்குறேன் அத்தை, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியாம்மா, சரி சரி, நீ போய் வேலையை பாரு. அத்தை அப்புறமா சாப்பிட்றப்ப கூப்பிடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க அத்தை. நம்ம மேல கோபமா இருக்காளோ? சூர்யா, காலையில நீயும் அதிகமாவே பேசிட்டடா. அவன் நம்மள பார்த்து கூட பேச மாட்டேன்றா. அப்போ என் மேல கோபமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன்.